நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஒரு ஆணை வளர்ப்பதிலும் பெண்ணை வளர்ப்பதிலும் நிறைய வித்தியாசங்கள் இருப்பதாக இந்த சமூகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு கற்பிதங்களை சொல்லிக் கொண்டு வருந்திருக்கிறது. இது சம்பந்தமான ஒரு தொகுப்பையும் இது சம்பந்தமான சிறப்பு கலந்துரையாடலையும் நாம் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது நம்மோடு ஆனந்தி பெரம்பூரிலிருந்து இணைந்திருக்கிறார். ஆனந்தி, சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இந்த சமுதாயம் எப்படி பார்க்கிறது? அதே சமயத்தில் பிரியா நம்மோடு இணைந்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர். பிரியா, சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஹலோ, என்னோட கருத்து என்னன்னா, பொம்பளை பிள்ளைங்க வளர்க்கறது தவறான ஒரு விஷயம் கிடையாது. பட் பொம்பளை பிள்ளைங்க பிறக்கிறது தப்புன்றது கிடையாது. அந்த குழந்தைங்க பெருசாகி பெற்றவங்களுக்கு நிறைய தவறான ஒரு விஷயங்களை படிக்கிறதுக்கு வைக்கிறோம், கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப அந்த பிள்ளைங்க நம்மளுக்கு நிறைய ஒரு தவறான விஷயங்களை செஞ்சிடறாங்க. அதாவது பேரண்ட்ஸ் எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு அதுங்களுக்கு புரியாம நம்மளுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. ஸ்கூல்ல இருந்து எல்கேஜில இருந்து இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் அதுங்களை இது பண்ணி நம்ம ஃபாரின் வரைக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு பிள்ளைங்க என்ன பண்றாங்க அப்படின்றத மட்டும் யோசிக்கணும். இன்னைக்கு அதாவது நீங்க எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பாதிக்கப்படுறாங்க. அதனால அடுத்த பேரண்ட்ஸ் பாதிக்கப்படுறதுனால ஒரு சில தாய்மார்கள் என்ன பண்றாங்க, ஒரு சிலர் தான் இதை தவற செய்யறாங்க. இந்த பெண்கள் பிறந்ததுக்கு பிறகு நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சில பேர் செய்யற தவறு அத்தனை பேர் செய்யறதா இந்த டிவி பாக்குற ஒவ்வொரு நேரும் தவறா எடுத்துக்க கூடாது. கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. அதாவது இவருடைய கருத்துக்களோட கூட பாத்தீங்கன்னா, ஒரு பெண் மீது அதிக அளவுல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரே தவறை ஆண் செய்தால் வித்தியாசமாகவும் ஒரு பெண் செய்தால் வித்தியாசமாகவும் இந்த சமுதாயம் பார்க்கிறது. அவளை ஒரு பெரிய குற்றவாளியாக பார்க்கிற அதே சமுதாயம் ஒரு ஆண் தவறு செய்தால் கண்டிப்பா அவனை இதை அவன் ஆம்பளை கண்டிப்பா செய்யலாம் அப்படின்ற மாதிரி அப்படித்தான் இந்த சமூகம் பார்க்குது. சாந்தகுமாரி, நீங்க சொல்லுங்க. இந்த கருத்து எனக்கு ஏற்புடையதா இல்லை. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள் பெண்களை அசிங்கப்படுத்துவதை காட்டிலும் இப்ப சமீப காலமாக வளர்ந்து வர ட்ரெண்ட் என்னன்னா, பெண்களை நோக்கி இல்ல இவங்க தப்பு செய்யறாங்க, இவங்க மோசமா நடந்துக்கிறாங்க, இவங்க மோசமா உடை அணிகிறார்கள் என்று சொல்லுகிற இந்த மனோபாவம் ஆணாதிக்க மனோபாவத்தை விட மிக மிக மோசமானதுன்னு நான் கருதுறேன். ஆக்சுவலா இதற்கு காரணம் அப்படி ஒரு சில பெண்கள் தவறினால் கூட அதற்கு காரணம் இந்த சமூகத்தின் மனப்போக்கே அப்படிங்கிறத நம்ம பார்க்க மறுத்து விடுகிறோம், தவிர்த்து விடுகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையில் ஒரு பெண்ணை பெண்ணாக பார்ப்பதை காட்டிலும் ஒரு பெண்ணை மனுஷியாக யார் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத அடிப்படையில் கேள்வி நான் நினைக்கிறேன். ஒரு ஆணுக்கு ஈக்குவலா ஒரு பெண்ணை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பார்வையில கோளாறு இல்லாமல் இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த மாதிரியான வன்முறைகள், பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமான வன்முறைகளை என்பது நம்ம முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். ஆனா அப்படி இல்லை. பெண்களுக்கே கூட ஆணாதிக்க மனோபாவம். அதனால தான் பிறக்கும் போது என்ன சொல்றாங்க, குழந்தைனா எப்படி இருக்கணும், நீ சிரிக்காத, காலை அதிர்ந்து நடக்காத, கைகளை வீசி நடக்காத, அப்படிதானே நம்ம சொல்லி கொடுக்கிறோம். கண்ணை விரிச்சு பார்க்காத, சேலை கட்டிய மாதிரி நம்பாத. இன்னைக்கு ஆட்டோக்கள் முழுக்க இதுதான். ஆக இந்த மாதிரியான சிந்தனைகளை சின்ன வயசுல இருந்து மனசுல பதிச்சு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதுதான் பெண்ணுடைய இயல்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை இந்த சமூகம் வளர்ப்பதாக சொல்லுகிறீர்கள். கண்டிப்பாக. இதே நேரத்தில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர் ஷார்ஜாவிலிருந்து இணைந்திருக்கிறார் திரு டேனியல். சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? வணக்கம் மேடம். இந்த அருமையான டிபேட்டுக்காக உங்களை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் ஜஸ்ட் 3 பாயிண்ட் மாத்திரம் சொல்லிட்டு வச்சிடலான் இருக்கேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், இது பெண்களை பத்தி நம்ம விவாதிப்பதை விட இந்த விஷயத்துல ஆண்களை குறித்து விவாதிப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆண்களுக்கு ஒரு எஜுகேஷன் மாதிரி ஒரு சொசைட்டில நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி நம்ம ஆண்களுக்கு பெண்களை எப்படி ட்ரீட் பண்ண வேண்டும் என்பதை பத்தி நம்ம சொல்லி கொடுத்தால் போதும். அதாவது பெண்களை எம்பவர் செய்து இது ஒரு கிளாஷாக உண்டாக்காமல், ஏன்னா இதுவரை நம்முடைய நாட்டில் நம்ம பெண்கள் இதுவரை வளர்ந்தது காரணம் 50% அபவ் மேல்ஸோடைய சப்போர்ட். அது தகப்பனாக இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், இது போல இருந்தாலும் மற்ற இந்த கரப்டட் மைண்ட்ஸ் உள்ள இல்லை ஒரு இக்னோரண்டா இருக்கிற இந்த ஆண்களை
நாம் சரி செய்தால் இந்த ஒரு பிரச்சனை நன்றாக வரும் என்பது என்னுடைய கருத்து. உண்மையிலுமே ஒரு சிறப்பான ஒரு கருத்தை முன் வச்சீங்க. அதாவது ஒரு கரப்டட் மைண்ட், அப்படி சரியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். அந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம எப்போது முடக்குகிறோமோ அப்போதான் நம்மளுடைய சமுதாயத்தில் பெண்களுக்கான மதிப்பையும் அவர்களுக்கான சுதந்திரத்தையும் நாம் கொடுக்க இயலும். திரு தேவனையன், உங்க கருத்தை சொல்லுங்க. இது ஒரு ஆணாக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக ஆர்வலராக இந்த கருத்தை பற்றி நம்ம திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்கோம், கொடுக்குறோம்னு சொல்றோம். நான் அதுல முரண்படுறேன். யாருக்கும் உரிமை கொடுக்கப்படுறது இயல்பா இருக்கு. பெண்ணுக்கு யாருக்கு உரிமை கொடுக்கணும்? பெண்ணுக்கு யார் உரிமை கொடுக்கணும்? அழகாக ஐயா பெரியார் சொல்வார், என்னைக்காவது எலிகளுக்கு பூனைகளால் விடுதலை கிடைக்குமா? அதான் ஒரே வார்த்தை, எலிகளுக்கு பூனைகளால் விடுதலை கிடைக்குமா? அதுதான் ஆண்களுக்கு பெண்களுக்கு கண்டிப்பாக ஆண்களால் விடுதலை. அவங்களுக்கான விடுதலையை அவங்க தான் தேடி எடுத்துக்கொள்ளணும். யாரோ கொடுக்குற பிச்சை இல்லை, இது சலுகை இல்லை. நம்ம தெளிவான விஷயம் என்னென்னா, எப்போவுமே ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரே விஷயம் ட்ரெஸ் கோடை சொல்லுவாங்க. மிக அயோக்கியத்தனமான விஷயம். இன்றைக்கி ட்ரெஸ் கோடு சொல்லுவாங்க. அல்லது இந்த குழந்தைகளுக்கு குட் டச் எது, பேட் டச் எது, எங்கே தொடக்கூடாது. அல்லாட்டி நீ இப்படி இப்படி என்னைக்காவது ஒரு ஆம்பளைக்கு ஒரு இப்போ பையனுக்கு இது மாதிரி போவான்னு என்னைக்காவது சொல்லி கொடுத்துருக்குமா? குட் டச் பேட் டச் சொல்லித்தராங்களே, என்ன ஒரு 3 வயது குழந்தைய தூக்கிட்டு போய் பாலியல் வன்முறை பண்ணாங்க, அந்த குழந்தை குட் டச் பேட் டச் பற்றி தெரியுமா? இல்லை ஒரு 69-70 வயது ஆகவே அந்த மூதாட்டியை தூக்கிட்டு போய் பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கு அசிங்கமான உடை கொடுத்துருந்தாங்க. அந்த உடை, அந்த வக்கர புத்தி ஆள் மனசில் உள்ள இருக்குது. அந்த வக்கர புத்தியை களைவதற்கான வேலையில தான் செய்யணும். இன்னும் நம்ம எதில் போய் நிற்கிறோம், நீ 6 மணிக்கு மேலேயா ஏன் வர்றேன் அப்படின்னு பெண்ணை தான் பார்க்குறேன். ஏன்டா 6 மணிக்கு ஊர் தருதல் மாதிரி சுற்றிட்டு இருக்கிற, நீ வாடா வீட்டுக்கு, நீ ஒரு ஒன்று சகோதரி இருக்கிறா, நீ இப்படி பார்க்கண்டா, இந்த பண்பாடுறா, இந்த கலாச்சாரம் பேசுகிறாங்களே, இந்த XYZ கலாச்சாரம் பேசுகிறாங்க, இந்த கலாச்சார காவலர்கள், கலாச்சார குண்டர்கள் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்லணும், எதை பேசுறாங்க? கண்டிப்பாக ஐயா, கலாச்சார குண்டர்கள் தான் இந்த சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பெண் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், நீங்க சொன்ன மாதிரி 6 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்தா இவள் நல்ல பெண்ணா, இல்ல இவ மோசமானவள் அப்படின்ற மாதிரியான டேக்ஸ் நம்ம கொடுக்க தொடங்கி இருக்குது இந்த சமுதாயம். இது சம்பந்தமான ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்த்து விடலாம். ஒரு ஆணை எப்படி இந்த சமூகம் பார்க்கிறது, ஒரு பெண் அதாவது அவளுக்கு திருமணம் தான் எல்லாமே அப்படின்னு இந்த சமுதாயம் சொல்கிறது. அது சம்பந்தமான ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இந்தியாவில் ஆண்டுதோறும் 10,000 முதல் 11,000 கோடி வரை திருமணங்களுக்காக செலவிடப்படுவதாக ஒரு ஆய்வு கூறுகிறது. இதில் ஆடை ஆபரணங்கள் மட்டும் 5,000 கோடி ரூபாய் வரையில் செலவாவதாக அந்த ஆய்வின் முடிவுகள் குறிப்பிடுகின்றன. பெரும்பாலான செலவுகள் பெண் வீட்டாரின் மீதே விழுவது பெற்றோரை மன அழுத்தத்தில் தள்ளுவதாக கூறுகிறார் திருமண நிகழ்ச்சி மேலாளர் மீரா. அப்பாவோட PF கிராஜுவேட்டி எல்லாத்தையும் போட்டு அதுலேருந்து தான் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். அவர் கடைசி காலம் வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சு அடுத்த பெண்ணுக்கு, ஏன்னா அப்போல்லாம் ஒரு 4 குழந்தைகள் 5 குழந்தைகள் இருக்கும், பார்த்தா அதில் குறைஞ்சது 3-4 பொண்ணாக தான் இருப்பாங்க. அவர் ஒரு கல்யாணத்தை முடிச்சு அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே தன்னை திரும்பி ரிவைவ் பண்ணிட்டு அடுத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். கடைசியில் 60 வயசுக்கு அவர் வீடு கட்டலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற நிலைமையில் இருப்பார். தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் பொண்ணோட கல்யாண கடனை அடைப்பார். இத்தகைய சூழலில் தன் மகளின் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்துவதை விட அந்த பணத்தை அவளின் வருங்கால தேவைக்காக செலவிட விரும்புவதாக கூறுகிறார் இந்த தந்தை. ஆடம்பரம் இல்லாமல் அதுவும் சிக்கனமும் இல்லாமல் சுமாரான ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு மிச்ச பணம் அவங்க வாழ்க்கைக்கு அவங்களோட சந்ததிக்கு உபயோகமாகனா கொடுத்துடலான்றது என்னோட நினைப்பு. அதிகரித்து வரும் விலைவாசியும் தேவைகளின் பட்டியலும் தனது 3 மகளின் திருமணத்திற்கு தடையாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே கூடுதலாக உழைக்க வேண்டி இருப்பதாக கூறுகிறார் இல்லத்தரசி ஹேமலதா. எனக்கு 3 பொன் குழந்தை இருக்கா. அது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணனா இந்த காலத்தில் எப்படியும் 15 லட்சம் தேவைப்படும், எப்படியும் 15 லட்சம் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் 2 பொண்ணு இருக்கா. அவளுக்கு சேர்க்கணுன்னா நான் நிறைய உழைக்கணும். அதுக்கு எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்தாதான் அடுத்த 2 பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி நாளுக்கு நாள் விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எப்படியாவது பண்ணிடுவேன். கல்வி, வேலைவாய்ப்பு என்று பல நிலைகளில் பெண்கள் முன்னேற துவங்கியுள்ள சூழலிலும் பெண் குழந்தைகளை சுமையாக பார்க்கும் சமூகத்தின் பார்வையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பெண் குழந்தைகளை சுமையாக பார்க்குற எண்ணம் ஒரு சில இடங்களில் மாறி இருந்தாலும் அது இன்னும் நம்ம நாட்டில் முழுமையாக மாறலை அப்படின்றதுடைய வெளிப்பாடு தான் இன்னமும் பெண் சிசு கொலை, வரதட்சணை கொடுமை ஆகியவை நீடிக்கிறது. கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. இந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். ஒரு பெண்ணுக்கு எப்போதுமே திருமணம் தான் கடைசி ஒரு முடிவாக
இதுதான் அவளோட வாழ்க்கையோட எல்லை பகுதியாக தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு இந்திய பாகிஸ்தான் எல்லையை போல இதை தாண்டினால்தான் இவள் பெண், முழுமையடைந்த ஒரு பெண்ணாக அவள் பார்க்கப்படுகிறாள். திரு தேவனையன், நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியான விஷயங்களை இந்த திருமணம் குறித்து நம்ம அல்டிமேட் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு என்று நீங்க சொன்ன மாதிரி அதான் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அரசாங்க திட்டங்கள் எல்லாமே மாங்கல்ய திட்டமாக இருக்கட்டும் அல்லது அந்த கல்வியார் எல்லாமே திருமணத்தை நோக்கி திட்டங்களாகவே இருக்குது. ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு ஆளுமை பெற்று ஒரு மனுஷி இந்த தேசத்திற்கு தன்னுடைய ஹியூமன் ரிசோர்ஸை ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மனநிலையில் எதுவுமே கிடையாது. எந்த திட்டம் இருங்க அல்டிமேட்டாக இருக்குது. இதை விட ரொம்ப மோசமான விஷயம் இன்னொரு வெளிப்பாடுகளாக பன்னாட்டு நிறுவனங்களாக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் நவீன கொத்தடிமைகளாக இருக்க சுமங்கலி திட்டமும் எதை நோக்கி இருக்குதுன்னா இதுக்கு இந்த சுமங்கலி அமங்கலி வார்த்தையை பகுத்தறிவுக்கு உகந்த வார்த்தை இல்லை. ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ செலவு பண்ணுறாங்களே, என்ன மனதில் இருக்குது, இப்படி செலவு பண்ணினா திருமணமே ஆகலை அப்படிங்கிற மனநிலை இருக்குது. இன்றைக்கி பெரியாராக இருக்கலாம், அல்லது காந்தியாக இருக்கலாம், அல்லது சமூக மாற்றத்திற்கான முன்முயற்சி செய்த பொது உடைமை அமைப்புகளாக இருக்கலாம். எந்த திருமணத்தை முன்னிறுத்தினாங்க அப்படின்னா நமக்கான 2 பேர்த்துக்கான ஒன்று சாதி மறுப்பு திருமணம், அது சாதி மறுப்பு திருமணத்தை இருக்கும். ரெண்டாவது வந்து பொருளாதார ரீதியாக இவர்கள் இதற்கு பெற்ற கடனை அந்த வாழ்நாள் முழுது அடைத்து கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக இருக்காங்க. இன்றைக்கி 15 லட்சம் செலவு பண்ணுறான்னு சொல்கிறாங்க, அது திரும்பி அடைக்கிற இப்போ நீங்கள் காட்டினா நடுத்தர குடும்பம். இன்றைக்கி இருக்க கீழே இருக்கிற விளிம்பு நிலை மக்களோட நிலைமை யோசிப்பாங்க. விளிம்பு நிலை மக்கள் வாழ்நாள் முழுதும் கடன்காரர்களாக இருக்குது. எந்த மனநிலை இருக்குன்னா இந்த திருமணத்திற்கு வந்து பண்ணுற செலவு வந்து மிக மிக வெட்டி என்பதை எப்போ உணர்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும்போது அந்த கடனுக்கு வாங்கும்போது யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் நடக்கிறது என்னன்னா அப்படி யோசிச்சிடுறாங்களா, யோசிச்சு பாருங்க. அவங்க அப்படி கல்யாணம் பண்ணாலும் அதை விட தன்னுடைய பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் வரதட்சணை கொடுத்தோ அல்லது காசை கொடுத்து கடன் பட்டோ ஒரு திருமணத்துல வாங்கின கடன் அடுத்த திருமணம் வரைக்கும் தொடருது. அந்த திருமணத்துக்கு கடன் வந்துட்டு கட்டுறதே வந்து ஒரு குடும்பத்தினோட பாரமா கண்டிப்பா போய்கிட்டே இருக்குது. இது சம்பந்தமான நிறைய தகவல்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்தியால வந்து இந்த திருமணத்திற்காக செலவிடப்படுகிற தொகை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பல ஆயிரம் கோடிகள் வந்து இதில் புரளுவதாக சொல்கிறார்கள். அதாவது நகை, திருமணத்திற்கு வாங்க வேண்டிய உடைகள், அது சம்பந்தமா நிறைய பார்க்கும்போது ஒரு ஆண்டுக்கு இந்தியாவில் 10,000 முதல் 11,000 ரூபாய் வரை திருமணங்களுக்கு செலவிடப்படுவதாக சொல்கிறார்கள். அதிலேயும் நகைகளுக்கு மட்டுமே வெறும் 5,000 கோடிக்கு மேல் செலவிடப்படுவதாக சொல்கிறார்கள். இந்த கல்யாண செலவுகளை பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ஒரு திருமணத்துல வாங்கினது இன்னொரு திருமணம் வரைக்கும் நீடிச்சு போய்கிட்டே இருக்கு. அதுல ஒரு கூட முக்கியமான இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது பொன் குழந்தை பிறந்த உடனேயே பேங்க் எல்லாம் டெபாசிட் அறிவிப்பான். நீங்கள் இப்போ சேமிக்க துவங்கினீங்கன்னா உங்கள் மகளுடைய திருமணத்தை சிறப்பாக நடத்தலான்னு. ஒரு பெண்ணுடைய அறிவார்ந்த விஷயங்களுக்கு, அவள் வந்து எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் போடுங்கன்னு யாரும் சொல்கிறது இல்லை எந்த பேங்க்கும். உங்கள் திருமண செலவுக்காக இப்போது இருந்தே சேமியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருமணம் மட்டுமே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிவிடுகிறது. எனவே திருமணத்தை ஒட்டிய இண்டஸ்ட்ரி, நகையாகட்டும், ஆடை ஆபரணங்கள் ஆகட்டும், அல்லது வேறு எந்த விஷயம், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வரைக்கும் எல்லாம் ஸ்கீம் பண்ணி ஒரு வியாபார உலகத்திலே பெண்ணை வணிக மையத்தின் ஒரு முக்கிய கருவாக வைத்து நகர்த்தப்படுகிற ஒரு விஷயமாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த சிந்தனைகளிலிருந்து அட்லீஸ்ட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய படித்த பக்குவம் வாய்ந்த முற்போக்கு சிந்தனை கொண்ட பெண்கள் இதையெல்லாம் விட்டு கூட எங்களால செய்ய முடியும் அப்படின்னு காட்டணும். கண்டிப்பா ஒரு பெண் தன்னுடைய திறமையால் உயர வேண்டும். நகையாலோ பணத்தாலோ வரதட்சணையாலோ யாராவது அப்படி கேட்டு வந்தா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடிய பெண் சமூகம் உருவாகிற பொழுதுதான் இதற்கான மாற்றம் வரும். கண்டிப்பாக அதற்கு ஆண்களும் வந்துட்டு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்க சொன்னீங்க சுயமரியாதை கல்யாணம் எவ்வளவு எளிமையான, உண்மையிலுமே மாண்புடைய திருமணங்களாக நடந்தவை அப்படின்னு நம்ம தமிழகத்துல பார்த்திருக்கிறோம். இதே சமயத்துல நியூஸ் 7 தொலைக்காட்சி நேயர் ஒருவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். பெரம்பூர்ல இருந்து ஆனந்தி, சொல்லுங்க, இந்த விவாதத்துல வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு திருமணம் மட்டும்தான் ஒரு எல்லைக்கோடாக நிர்ணயிக்கப்படுகிறது, அதை பத்தி உங்களுடைய தகவல் சொல்லுங்க. இல்லைங்க, திருமணம் மட்டும்னு சொல்ல முடியாது. இப்ப எல்லாருடைய மென்டாலிட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, முதல் குழந்தைக்கு வந்து யாரும் வந்து எதிர்பார்க்கறது கிடையாது. பெண்ணா இருக்கணும் ஆணா இருக்கணும்னு யாரையும் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா முதல்ல ஒரு பெண்ணாவோ இல்ல ஒரு ஆணோ பிறந்துட்டா அடுத்து குழந்தைக்கு அவங்க பிளான் பண்றது வந்து, அது ஃபர்ஸ்ட் பொண்ணா இருந்தா நெக்ஸ்ட் ஆணா பிளான் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆணா இருந்தா நெக்ஸ்ட் வந்து பொண்ணா பிளான் பண்றாங்க. அதுதான் பெண் சிசு கொலைக்கு முக்கிய காரணம். கண்டிப்பாக ஒரு ஒரு உறுதியான ஒரு லேடிக்கே இந்த மாதிரி. கண்டிப்பா நீங்க சொன்ன தகவலுக்கு மிக்க நன்றி ஆனந்தி. அவங்க சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணாக இருக்கிற பட்சத்தில் அடுத்தது ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு. அதாவது கொஞ்சம் படித்த மக்கள் அந்த மாதிரி நினைக்கலாமே தவிர இன்னும் படித்தவர்களே வந்து நிறைய நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா,
ஆண் என்பவன் ஆஸ்திக்கு உரியவன். குடும்பத்தில் வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த இறந்து போன பெரியவருடைய அந்த அம்மாவுடைய மகனுக்கு தான் அந்த உரிமை அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது, எனக்கு எப்படியாவது எனக்கு காரியங்களை செய்யறதுக்கு வந்து ஒரு மகன் வேணும் அப்படிங்கிற நினைக்கிற பார்வை. அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா ஆண் மாற்று வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இது ஒரு அடிப்படை. ஆனால் ஆண் குழந்தையே 2 பெற்று கொண்டு இருக்கக்கூடிய அவங்க யாரும் வந்து அதோடு நிறுத்திடுறாங்களே இல்லாமல் அது ஒரு பெண் பெற்றுக்கலாம் அப்படின்னு வர்றது கிடையாது. ஆண்களை வந்து சிறப்பாக வைத்துக்கொள்வதும் பெண் என்றால் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிடுவோம் தான் இந்த சமூகத்தினுடைய நெறிமுறையாக இருக்குது. மேடம் சொன்ன விஷயத்தில் நான் அடிஷனலாக ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து இப்போ இந்த பித்திருக்கள் வேணும், கொல்லி வைக்கிறதுக்கு வேணும்னு சென்னை சமூக பணி சார்ந்த அமைப்பை சார்ந்தவங்க ஒரு போன 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு இருக்காங்க. நம்ம முதியோர் இல்லங்களில் ஏன் முதியோர்கள் அதிகமாக வந்திருக்காங்க அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது அதில் சொல்கிறாங்க 67 விழுக்காடு தன்னோட பையன் காரணத்தால் தான் நான் வந்திருக்கிறேன். தன்னோட பையன் தான் காரணம். ஏன் அந்த பையன் தான் எனக்கு கொண்டு அனுப்பியிருக்கிறான்னு வச்சுக்க. அப்போ எதுக்கு ஆம்பளை தான் வேணும்னு அடம்பிடிக்கிறாங்களே உங்களுக்கு தெரியும். 67 விழுக்காடு. அப்போ யார் பெண் வந்து தன்னுடைய குடும்பத்தோட அப்பா அம்மாக்கள் இருக்கணுங்கிற உறவு வைக்கிறது யாருன்னா பெண் தான் விரும்புகிறான். ஆண் கிடையவே கிடையாதுங்கிற ஆய்வு. அப்போ இன்னும் வந்து இவன் வந்து கொல்லி வைப்பான்னா உயிரோட கொல்லி வச்சுருக்கானே. இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் தெருவுக்கு இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் வந்திருக்கு. மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். இதுக்கான காரணம் ஆணாதிக்க சிந்தனை தான் அப்படிங்கிற விஷயத்தை தகர்க்கவே இல்லை. இதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனநிலை இருக்குது. தொடர்ச்சியாகவே பார்க்கும்போது இது எல்லா மட்டங்களிலும் இதை நியாயப்படுத்துவதற்கான ஒரு நுகர்வு கலாச்சாரம். கண்டிப்பாக நுகர்வு கலாச்சாரம் திணிக்கிறது. நுகர்வு கலாச்சார திணிப்பு தான் நமக்கு இதுக்கான காரணமா. இது தொடர்ந்து நாம் விவாதிப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. கண்மை கரைய ஆராரு அரிரரோ